ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. சொல்லுங்க சஞ்சீவ். சார், இந்த நேரத்தில் கால் பண்ணுறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார், நீ பாப்பாவை நினச்சி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சார். பாப்பாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சஞ்சீவ், உங்க பாப்பாவுக்காக நான் இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்ன ரிஸ்க் சார்? உங்க கிட்ட காட்டினால அக்யூஸ்டு அவனை ட்ராப்பா யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த கும்பலையும் பிடிக்க போறேன். சார் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார், நானும் அங்கே வரேன் சார். வேணாம் சஞ்சீவ், நாங்க பிடிக்க போற கும்பல் ரொம்ப மோசமான கும்பலா கூட இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? ரிஸ்க் எடுக்க வேணாம், விட்டுருங்க. சார், என் குழந்தைக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கும்போது சார் நான் ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? சார், நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்க சார், நான் வரேன். சஞ்சீவ், நான் வாட்ஸ்அப் பண்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வாங்க சீக்கிரம். சரி சார், ஓகே ஓகே சார். ஏன் மங்கா, அந்த குழந்தை உனக்கு ஒட்டா உறவா? எதுக்கு ஒரு குழந்தைக்காக உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற? நீ குழந்தைய தூக்கிட்டு போய் எனக்கு உண்டான டென்ஷன்ல நான் உன்னை பார்த்த உடனே மயக்க வர அளவுக்கு அடிச்சிட்டேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல மங்கா. ஆஹா, டேய் புரோக்கர், செம்மையா நடிக்கிறடா நீ. டேய், என்னடா பாக்குற? மங்கா கட்ட அவுத்துறா அண்ணே. டேய், சொன்ன செய்டா. மங்கா நம்ம பொண்ணுடா. அவ நமக்கு துரோகம் நினைப்பாளா? பிச்சை எடுக்கிறப்போ அந்த குழந்தை மேல மங்காக்கு பாசம் அதிகமாயிடுச்சுடா. அந்த பாசத்துலதான் மங்கா யோசிக்காம குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டா. அப்படித்தானே? இல்லனா மங்கா நம்மளை எதிர்ப்பாளாடா? அதுவும் மட்டும் இல்லாம அந்த குழந்தையால நமக்கு இருக்கிற சிக்கல் எல்லாம் மங்காக்கு தெரியாதுலடா. டேய் பணங்கா மண்டியா, பலே ஆள்றா நீ. போடா, மங்கா கிட்ட அவுத்துறா. சரிண்ணா. டேய் போடா. மங்கா, நீ குழந்தைய தூக்கிட்டு போன கோவத்துல உன்னை கொல்றதுக்கு யோசிக்காம முட்டாள்தனமா ஆள் அனுப்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு மங்கா. டே புரோக்கர், நீ காரி ஆகணும்னா கழுத கால கூட பிடிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்கிட்டயே நடிக்கிறியா? இருடா, நானும் நடிக்கிறேன். உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க மங்கா, சாப்பிடு மங்கா. இந்தா சாப்பிடு. அண்ணா, உனக்கு குழந்தையால என்னென்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற மங்கா? அந்த குழந்தையால எனக்கு பெரிய சிக்கலு. நம்ம தொழிலே முடங்கி போயிடுச்சு. அப்படியாண்ண? ரொம்ப பாவம் நீ. அந்த குழந்தை உனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கவே மாட்டேன்ன. மங்கா, என் நடிப்பை நம்பிட்ட. சரி மங்கா, வாங்கிட்டு வந்திருக்கிற பிரியாணிய சாப்பிட்டுட்டு குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. சொல்றது என்னென்ன? நேர்ல கூட்டிட்டு போய் குழந்தைய காட்டுறேன். அது வரைக்கும் ஒன்னும் பண்ணிடாதன. என்ன ஒன்னும் பண்ணிடாதன. சேச்சே,
உன்னை போய் நான் ஏதாவது பண்ணுவேனா? நீ பழையபடி என்கிட்ட வந்து குழந்தைய வாங்கி பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற வழியை பாரு. சரிண்ணே. என்ன அபி மேடம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பாப்பாவுக்கு ஏதோ ஆபத்தோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதான் பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சுமதி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பட்டுமா? இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் பாப்பாவை மட்டும் பார்த்துட்டு போலாமா? பாப்பா தூங்குதே. நான் சத்தம் இல்லாம பாப்பாவை பார்த்துட்டு போயிடுறேனே. சரி வாங்க. வாங்க. சாப்பிடு சாப்பிடு. இந்த புரோக்கரை ஏமாத்திட்டு எப்படி தப்பிக்கிறது? இங்க வர சொல்லிட்டு எங்க போனாங்க? சரி உட்காருவோம். டேய், யாருன்னு பாடுறா? நீ சாப்பிடு மங்கா. சரிண்ணா. சார், கும்பல் இங்கதான் இருக்கானுங்க போல. ஆமா சார். அண்ணே அண்ணே ஜெகன். மங்கா, அண்ணா நீ சாப்பிட்டுட்டே இரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், நீ மங்கா பக்கத்துல இருடா. சரிண்ணே. அண்ணா, டேய், இப்ப பேச நேரலடா ஜெகன். மங்கா கிடைச்சிட்டா. என்னென்ன சொல்ற? ஆமாண்டா, மங்கா கிட்ட பேசி குழந்தை எங்க இருக்குதுன்ற உண்மைய நான் வர வச்சிருவேன். அப்புறம் மங்கா கதையை முடிச்சிடுவேன். இப்ப நான் என்னென்ன பண்றது? நீ இங்க இருந்தா போலீஸ் கண்ணில் பட்டுடுவ. அதனால கொஞ்ச நாளைக்கு மதுரையில போயிரு. உன்னை நான் திருப்பி கூப்பிட்டுறேன், சரியா? சொல்லுங்க சஞ்சீவ். சார் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் சார். சஞ்சீவ், இங்க பாருங்க சார். இங்க வாங்க. சஞ்சீவ், இங்கதான் அந்த கும்பல் இருக்கு. இங்கிருந்து அவங்க யாரும் தப்பிச்சு போக விடக்கூடாது. இங்க மொத்தமாவே 2 இல்ல 3 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பிடிச்சா உங்க குழந்தை இருக்கிற இடத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி சார். நான் கூட அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு நினைச்சேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்லை, நாமளே இவங்களை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கேங் அசால்ட்ல எப்பவுமே ஒரு ஆள் வெளியில இருக்கணும். அதனால நீங்க வெளியே எங்கேயாவது இருங்க, பிரச்சனைனா மட்டும் வாங்க. நானும் ஏட்டும் போய் அவங்கள சுத்தி வளைச்சு பிடிக்கிறோம். சரிங்க சார். வாயா. எஸ் சார். ஆட, நான் பாப்பா தூங்குதுன்னு நினைச்சேன்.
அது உங்களை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏ உன்னை பார்த்த உடனே தான் பாப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் உன்னை பார்க்கறதுக்கு பதறி அடிச்சு ஓடி வந்தா நீ ஹாயா என்ன பார்த்து சிரிக்கிறியா? ஆ? சரி 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 சரி. ஓ எப்படி தப்பிக்கிறது? ஏய் மங்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் விக்கிற? இரு இரு கொஞ்சம் இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. அண்ணே டேய், நீ எதுக்கு அவளை விட்டு வந்த? அண்ணே, மங்கா சாப்பிடும்போது விக்கிக்கு சின்ன தண்ணி கேட்டா, அதான் நான் வந்தேன். நானும் பாசமா இருக்க மாதிரி நடிக்கணும்ல, அதுக்கு தான் தண்ணி எடுக்க வந்தேன். இந்த கட்டையை வச்சு புரோக்கரையும் அவன் ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஓடிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. நான் போய் தண்ணி கொடுத்துட்டு அவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பேசுறேன். நீங்க எங்கே இருங்க. சரிங்க. சரிண்ணே. மங்கா எப்படி மாட்டினா? இந்த மங்க தண்ணி குடி. மங்கா, நீ சீக்கிரம் சாப்பிட்டனா நம்ம குழந்தை இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். டேய் புரோக்கர், நீ என்ன பண்ணாலும் குழந்தைய பத்தி என் வாயில ஒரு வார்த்தை கூட வராதுடா. சரி நான் போலாண்ணே. மங்கா, நீ குழந்தைய மட்டும் காட்டுடியா, அப்புறம் இருக்கும் உனக்கு. போலீஸ்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா. இல்லைன்னா ஒட்டு மொத்தமா கம்பி எண்ண வேண்டியதா இருந்திருக்கும். என்னடா சொல்ற? இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், அண்ணே அண்ணே, என்னடா எது கொடையறீங்க? ஒழுங்கா கதவை திறந்துரு, சொன்னா கேளு. ஏய் திறங்கடா. அண்ணே, வசமா மாட்டிக்கிட்டோம்ண்ணே. அந்த ஏட்டு என்னை ஏமாத்திட்டானே. போலீஸ் என்ன தப்பிக்க விடுற மாதிரி விட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கண்ணே. இப்படி சொதப்பிட்டியடா, லூசோடா நீ. நான் என்னென்ன பண்ணுவேன்? நான் உனக்கு நல்லதுன்னு நினைச்சு பண்ணேன், இப்படி ஆயிடுச்சேண்ணே. போடா லூசு, உன்னை நம்பி வர சொன்ன பாரு, எல்லாம் என் தலையெழுத்துறா. என்ன பண்றதுனே தெரியலடா. தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சாதீங்க. மரியாதை கதவை திறங்க. என் கண்ணு தான் பேசும் அப்புறம். டேய் கதவை திறங்கடா. இப்ப எப்படி தப்பிக்கிறது? சொல்றல. டேய் மரியாதை கதவை திறங்க. இப்ப என்னென்ன பண்றது? என்ன கேட்டா ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? என் போன் புரோக்கர்கிட்ட தான் இருக்கான். போன்ல தான் ஆசிரம நம்பர், அபி நம்பர்லாம் இருக்கு. ஐயோ, புரோக்கர் அதை பார்த்துட்டான பிரச்சனையாச்சே. எப்படியாவது புரோக்கர்ட்ட இருந்து என் போனை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும். ச்சே, என்ன பண்றது?
டேய் எத்தனை போலீஸ் வந்திருக்கு? 2 போலீஸ்ண்ணே. டேய் கதவை திறங்கடா. டேய் மரியாதையா கதவை திறந்துருங்க. டேய் ஒழுங்கு மரியாதையா கதவை திறங்க. இல்லனா என் துப்பாக்கி தாண்டா பேசும். போலீஸ்ட்ட நம்ம மாட்டக்கூடாதுடா. எப்படியாவது தப்பிச்சாகணும். டேய் கதவை திறங்கடா இல்லனா நான் ஷூட் பண்ணிடுவேன்டா. டேய் கேசவா, குடோன்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்றா. ஏன்னு சுடுற சைடா. சரிண்ணே. பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்துருங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு தாண்டா பிரச்சனை. மரியாதையா கதவை திறந்துருங்க. அண்ணா, டேய் ரகு எங்கடா இருக்க? அண்ணா பசங்களோட குடன் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் வரீங்க? 4 பேர் வரோண்ணே. டேய் போலீஸ் எங்களை குடோன்ல வச்சு சுத்து போட்டாங்கடா. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா, ஆனா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. குடோனை சுத்தி 2 போலீஸ் தாண்டா இருக்காங்க. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு எங்களை காப்பாத்துங்கடா. கவலைப்படாதீங்கண்ணா, நாங்க வந்துடுறோம். ஆ. டேய் கதவை திறங்கடா. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? டேய் அண்ணா போலீஸ் சுத்து போடிச்சாண்டா. என்னடா சொல்ற? ஆமாடா. டேய் சீக்கிரம் குடோனுக்கு வண்டியா வரா. சீக்கிரம் ஓட்றா. குடனுக்கு போடா. சீக்கிரம் விட்றா குடோனுக்கு. டேய் கதவை திறங்கடா. டேய் மரியாதையா சொல்றேன் கதவை திறந்துருங்க. இல்லனா நடக்கிறதே வேற. ஏய் சீக்கிரம் வண்டி ஓட்டுறா. நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்துருங்க. டேய் திறங்கடா. சார் அங்க பாருங்க சார். ச்சே, ஆளுங்க கம்மியா இருக்காங்கன்னு நினைச்சு தப்பா இடம் போட்டோமே. இனி போலீஸ் போர்ஸையும் கூப்பிட முடியாது. யோ நாம தான் அதை சமாளிச்சாகணும். எஸ் சார். தைரியமா சமாளிக்கணும். ஓகே சார். போடா போடா. டேய் நில்லுங்கடா. இல்லடா. டேய் ஒழுங்கா நீங்களா சரண்டர் ஆயிடுங்களா? இல்லன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஹேண்ட்ஸ் அப். டேய் நாங்க இந்த பக்கம் போறோம், நீங்க அந்த பக்கம் வாங்கடா. நிறைய ரவுடிங்க இருப்பாங்க போல இருக்கே. இன்ஸ்பெக்டர் 3 ரவுடிங்க தான் சொன்னாரு. ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்க. தப்பு பண்ணிட்டார். முதல்ல போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். எங்க பாஸே பிடிக்க பாக்குறியாடா?